நாகை மாவட்டம் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் மழைநீர் நிரம்பி உள்ளதால் கோடையிலும் வெளிநாட்டு பறவைகள் குவிந்து வருகின்றன. வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் அக்டோபர் முதல் மார்ச் மாதம் வரை பறவைகள் தங்கிவிட்டு பின்னர் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்வது வழக்கம். மேலும் பாக்சல சந்தியில் இருந்து கடல் தண்ணீர் கோடியக்கரை சரணாலய பரப்பில் ஊடுருவி தேங்கி நிற்கும். இந்த பகுதியில் தான் பறவைகளுக்கு தேவையான உணவு அதிகளவில் கிடைக்கின்றன. நடப்பு கோடை காலத்தில் கோடியக்கரை சுற்றுவட்டார பகுதியில் கோடை மழை சற்று அதிகமாக பெய்தது. இதனால் பறவைகள் சரணாலயம் முழுவதும் அதிகளவில் மழைநீர் தேங்கி காணப்படுகிறது. இதனை அடுத்து வெளிநாட்டு பறவைகளான பிளமிங்கோ என்றழைக்கப்படும் பூனாரை, கூழைக்கிடா உள்ளிட்ட பறவைகள் ஆயிரக்கணக்கில் தொடர்ந்து தங்கியுள்ளன. இதே சீதோஷண நிலை நீடித்தால் தொடர்ந்து அதிக அளவில் பறவைகள் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தில் வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. கோடியக்கரை பறவை சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வடதுருவத்திலிருந்து கடும் குளிரிலிருந்து தப்புவதற்காக பல்லாயிரக்கணக்கான பறவைகள், இவன் லட்சக்கணக்கில் கூட குளிர்காலத்திற்கு இங்கு வருகின்றன. அவைகளில் சில இனங்களில் சில நூற்றுக்கணக்குகளில் இவைகள் தனது பிறப்பிடத்திற்கு இனவிருத்திக்காக போகாமல் இங்கே தங்கிவிடுவதை நாம் காண்கிறோம்.